பனைமரத்தை அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய பறவை இனங்களுள் முதன்மையானது இந்த பனங்காடைகள். இந்த பனங்காடை என்பது அதன் பெயரிலிருந்தே நாம் அறிந்து கொள்ளலாம். பனைமரத்தை அடிப்படை வாழ்வாதாரமாக கொண்டு வாழும் பறவை இனம்தான் அதன் பெயரையே முன்னொட்டாக ஏற்றிருக்கிற பனங்காடைகள். இந்த பனங்காடைகள் என்பது பனை மரங்கள் அழிக்கப்படுவதால் பனங்காடை இனமும் இன்று அழிவின் விளிம்பில்தான் இருக்கிறது. இவை வேறு வழியே இல்லாமல் தற்பொழுது தென்னை மரங்களில் இது போன்ற வறண்ட பனை மரங்களில் வாழ்ந்து வந்த பனங்காடைகள் தற்பொழுது காய்ந்த தென்னை மரங்களில் வாழத் துவங்கி இருக்கின்றன. இது வேறு வழியே இல்லாமல் இந்த சூழலை ஏற்றுக்கொண்டால்தான் வாழ முடியும் என்று இருக்கிற இந்த நிலையில் அவை தன் இயல்பை மாற்றிக்கொண்டு பனங்காடைகள் தற்பொழுது தென்னங்காடைகளாக மாறிவிட்டன. ஆம், தென்னங்காடைகளாகவே மாறிவிட்டன. அப்பொழுதுதான் வாழ முடியும். பனங்காடைகளை தென்னங்காடைகளாக மாற்றிய பெருமை மனிதர்களாகிய நம்மைத்தானே சாரும். பனந்தோப்புகள் முழுவதையும் ஒழித்துவிட்டு இன்று தென்னந்தோப்புகளையே வணிகமயமாக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயம் நம் மரபு சார்ந்த உணவு பனை சார்ந்த உணவே என்பதை ஒருபொழுதும் மறவாதீர். பனை காப்போம், பனைவாழ் உயிர்கள் காப்போம், இயற்கை காப்போம், சூழல் காப்போம்.